கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் போக வேண்டிய வழி எது என்று நமக்கு காட்டி நல்ல ஒரு நித்திய வழியிலே நம்மை நடத்துகிறார். இந்த நாளில் கூட 19ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன். அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அதோடு கூட 12வது வசனத்தையும் பார்க்கின்ற வழியில், தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். தொடர்ந்து துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். நம்ம பல காரியங்களை நாம் மேற்கொண்டு மேற்போக்காக சில காரியங்களை அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காம பல நேரங்களிலே தவறுகளை செய்து விடுகிறோம். அது கர்த்தருக்கு தெரியுமா, அவர் அறிகிறாரா என்று நினைத்து நாம் பண்ணி விடுகிறோம். பல நேரங்களிலே பல இடத்துல இதை ப்ரிசம்ஷியஸ் சின் என்று சொல்லுவாங்க. நம்ம தெரிந்தே செய்யக்கூடியதான ஒரு காரியங்கள். அப்படிப்பட்டதான பாவங்களை பார்க்கும் பொழுது அது ஒரு துணிகரமான பாவமாக இருக்கிறது. அது செஞ்சு தான் பார்ப்போமே, போய் தான் பார்க்கலாமே, அது செஞ்சால் என்ன என்று நம் கேள்வியை நாமே கேட்டுக்கொண்டு துணிகரத்துக்குள்ளாக நுழைகிறோம். அதை தான் தாவீது ராஜா மிகவும் அழகாக எச்சரிக்கிறார். துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதேயும். அப்படி செய்கிற வேளையில் நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே அவருக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஷியஸ் இருந்தது. நான் துணிகரமான பாவங்களை செய்யக்கூடாது, நான் இவளுக்கு நீங்களாகி இருக்க வேண்டும், பெரும் பாதகத்துக்கு விலகி இருக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணங்கள் மனது எல்லாம் நினைத்தது. ஆனால் அவருடைய சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட நிலைகள் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தார். ஆனாலும் கூட அவர் எடுத்துக்கொண்ட உறுதி என்னவென்று சொன்னால், அவர் என்னோடு கூட இருக்கின்ற வேளையில் அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், என்னை வழி நடத்துவார் என்கிற முழு நிச்சயம் இருக்கிறது என்று தான் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகின்ற வேளையில் துணிகரமான காரியங்களிலிருந்து விலகி நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த கிருபையினாலே நாம் அவரிடத்திலிருந்து பெரிய ஈவுகளை இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் துணிகரமான பாவங்களுக்கு செல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களை தடுத்தாட்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே இரக்கத்தினாலே ஆண்டவரே அவருடைய கிருபையினாலே எங்களை காக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் உடைய கிருபையின் கரம் இருந்து எங்களை வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.